Hello friends, welcome to Yummy Foods for our channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் கறி எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 20 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 30 லிருந்து 40 கிராம் இஞ்சி, 4 வரமிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 100 மில்லி கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, 3 பச்சை மிளகாய், 2 பொடியா நறுக்கிய தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்க, இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசாலால சிக்கன் 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆறு ஸ்பூன் துருவி தேங்காயை மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சிக்கன் 30 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு சமைச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அங்கே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு
இந்த கிரேவியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.